குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12th தமிழ் பொதுத் தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். முக்கியமான வினாக்கள்னால் குருவினா, சிறுவினா, நெடுவினா அந்த மாதிரி மட்டும் நான் கொடுக்கல. டாப் டு பாட்டம் கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து 47th கொஷின் வரைக்கும் என்னென்ன இருக்குமோ எல்லா கொஷின்ஸுமே வந்து நான் லைனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் தமிழ் போர்ஷன் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். கொஷின் ஆன்சர் மட்டும் எப்பயும் போல் நீங்கள் கைடில் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 1ல் 1 மார்க் கொஷின் கேட்பாங்க இல்லையா? அந்த 1 மார்க்கில் புக் பேக் கொஷினில் இருக்க எல்லா சூஸுமே நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ப்ளஸ் புக் இன்டீரியர்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின்ஸ் மட்டும் நான் இன்னொரு வீடியோவில் தனியாக இன்டீரியர்ஸ் மட்டும் போடுறேன். ஓகேவா? ஸோ புக் பேக் கொஷினை படிச்சுட்டு புக் இன்டீரியரில் நான் போடுறத மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே அந்த 14 1 மார்க்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 2 மார்க் கொஷின் குருவினால மட்டும் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நமக்கு மொத்தமாகவே 6 இயல் தான் இருக்குது. ஸோ அந்த 6 இயலில் இருக்க 2 மார்க் கூட படிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் 2 மார்க்கில் எந்த ஆப்ஷனுமே கிடையாது. எல்லா 2 மார்க்கையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். 6 இயல் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த 6 இயல் 2 மார்க்கையும் படிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2லேயே பிரிவு 3ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 மார்க் கொஷின்ஸ். அந்த 2 மார்க் கொஷினுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, கலைச்சொற்கள் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இது எல்லாமே நான் லைனாக இங்கே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ மெயினாக பகுபத உறுப்பிலனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன இருக்குங்கிறத நான் காமனாக சொல்லிடுறேன். நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேவா? உங்கள் புக்கில் என்னென்ன இருக்கோ, புணர்ச்சி விதி என்னென்ன இருக்குது, இலக்கண குறிப்பு என்னென்ன இருக்குது, அது எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். ஓகேவா? அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்குவோம். வந்துன்னு இருக்கா? வந்துல ஃபஸ்ட்டு பகுதிங்கிறது வந்து கட்டளை வாக்கியமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து யாரோ ஒருத்தரை நம்ம ஒரு ஆர்டர் போட்டு கூப்பிட்றோன்னு வச்சுக்கோ. அப்போ எப்படி கூப்பிடுவோம்? வா அப்படின்னு கூப்பிடுவோம். ஆனால் நம்மளோட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரில் வா இல்லை, வா தான் இருக்குது, துணைக்கால் இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதுறோம்? வா பகுதின்னு போட்டுட்டு வா என குறுகியது விகாரம். ஓகேவா? வாங்குற அதாவது துணைக்கால் வந்து போயிட்டு இந்த வான்னு குறுகிருச்சு. அதனால வந்து வா பகுதி வா என குறுகியது விகாரம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்து வந்தாலே என்ன எழுதணும்? இத்து சந்தி இந்தானது விகாரம். ஓகேவா? இந்து வந்தாலே என்ன எழுதுவீங்க? இத்து சந்தி இந்தானது விகாரம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை இருக்கும். ஓகேவா? அந்த இடைநிலை என்னென்ன அப்படின்னா இத்து இட்டு இருந்தால் இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நான் இங்கே ரெட் லைனில் எழுதியிருக்கேன்ல, ரெட் பெனில் அதை பாருங்கள். இத்து இட்டு இருந்தால் இறந்த கால இடைநிலைன்னு சொல்லுவோம். அதே இப்பு இவ்வு இருந்தால் எதிர்கால இடைநிலைன்னு சொல்லுவோம். கிறு கின்று ஆனின்றுன்னு இருந்தால் நிகழ்கால இடைநிலைன்னு சொல்லுவோம். சரியா? அப்புறம் ஏதாவது ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன் வரும். அதை வந்து நம்ம சாரியை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆளை லாஸ்ட்டாக இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூன்னு இருந்துச்சு. அதை நம்ம எப்படி பிரித்தோம்? இத்து ப்ளஸ் ஊன்னு பிரித்தோமா? அப்போ லாஸ்ட்டாக ஊ வந்திருக்குல்ல, அந்த மாதிரி லாஸ்ட்டாக ஆ வந்துச்சுன்னா அது பெயரச்ச விகுதி. ஊ வந்துச்சுன்னா வினையச்ச விகுதி. அதே ஆண் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது ஆண்பால் தானே குறிக்குது. அப்போ ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதே ஓர் ஆர் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது மரியாதைக்குரிய வாக்கியமாக வந்துச்சுன்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? இப்போ 2 எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். வா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? வா அப்படிங்கிறது என்னது? பகுதி. ஓகேவா? இது வந்து இப்போ நமக்கு என்னவா குறுகிருச்சு? வா அப்படின்னு குறுகிருச்சு. அதனால அது வா என குறுகியது விகாரம்னு எழுதுறோம். அடுத்து என்னது? இந்து வந்தாலே நான் என்ன சொன்னேன்? இத்து போட்டு பிராக்கெட்டில் இந்து போட்டுக்கணும். இத்து சந்தின்னு எழுதிட்டு இந்தானது விகாரம். அந்த மாறுறது எல்லாமே விகாரம் விகாரம்னு வரணும். அடுத்து பாருங்கள், தூ இருந்துச்சு. அந்த லாஸ்ட் இருக்கிற தூவை தான் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? இத்து ப்ளஸ் ஊன்னு பிரிச்சிருக்கோம். இத்து நான் இறந்த கால இடைநிலை சொல்லிட்டேன். ஊனா என்ன சொன்னேன்? வினையச்ச விகுதி. ஓகேவா? அடுத்ததும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த தேர்டு பாருங்கள், சாய்ப்பான்னு இருக்குது. அந்த சாய்ப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ங்கிறது பகுதி. ஃபஸ்ட்டு நான் சொன்னது கட்டளை வாக்கியமாக இருக்கணும். அப்போ சாய் வந்துருச்சு. அடுத்து இப்பு இருக்குது. இப்புனா என்னது? சந்தி. அடுத்து மறுபடியும் லாஸ்ட்டாக பான் இருக்குல்ல, அந்த பானை தான் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? இப்பு ப்ளஸ் ஆன்னு பிரிச்சிருக்கோம். அப்போ இந்த இப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன இப்பு இவ்வும் எதிர்கால இடைநிலை. அடுத்து லாஸ்ட்டாக ஆண், சாய் பான் ஒரு ஆணை குறிக்குது. அப்போ அதை என்ன சொல்லுவோம்? படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விம்முகின்ற. விம்மு கின்று ஆ. கின்று வந்தாலும் என்ன சொன்னேன்? நிகழ்கால இடைநிலை. ஆ வந்தால் பெயரச்ச விகுதி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இது எல்லாமே இருக்கும். கொஞ்சம் இதை மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. சரியா? புக்கில் இருக்க எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உன் புக்கில் கூட நீ ஒவ்வொரு லெசனாக தேடி தேடி எடுத்து படிக்கணும். இதில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சிங்கனாவே போதும். அடுத்து பாருங்கள். தந்தனன், வியந்து, தொழுதனர், நினைக்கின்ற, வைத்து, பேசுவார், கண்டான். அதே மாதிரி தான் கண்டானில் பாரு, நம்ம வந்து கட்டளை வாக்கியமாக சொல்லணும் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன வரும்? கான்னு வரும். அப்புறம் கண் என குறியது விகாரம். இட்டுனா இறந்த கால இடைநிலை. ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அமர்ந்தான், பகைத்த, களைந்து, பழித்தனர், இடிந்து, விலங்கி. இந்த விலங்குலாம் அடிக்கடி கேட்பாங்க. விலங்கினா எப்படி எழுதணும்? விலங்கு கூட்டல் ஈ. விலங்குங்கிறது பகுதி, ஈங்கிறது வினையச்ச விகுதி. 2 இருந்துச்சுன்னா பகுதி விகுதி மட்டும்தான் வரும். ஓகேவா?
அதே மாதிரி கலங்கி இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. அப்போ கலங்கு கூட்டல் ஈ. கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து அந்த இந்து வருதுல்ல அந்த மாதிரி ஒரு வேர்டு கேட்டுருவாங்க. பொழிந்தான், வியந்து, அந்த மாதிரி இந்து வர மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு கேட்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விலங்கி, கலங்கி அந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இலக்கண குறிப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி. புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 விதி தான் இருக்குது. அந்த விதியை வச்சே தான் உங்கள் புக்கில் இருக்க எல்லா வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே இதில் இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கவற்றுள் அப்படின்னு இருக்கா. அதை நம்ம எப்படி பிரிப்போம்? ஆங்கு கூட்டல் அவற்றுள். ஓகேவா? எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்டில் இருக்க அந்த லாஸ்ட் டேர்மை பாருங்கள், என்ன இருக்குது? கூ இருக்குது. கூவை எப்படி நம்ம பிரிக்கலாம்? இக்கு ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து நிலைமொழின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கிறத வருமொழின்னு சொல்லுவோம். வருமொழியில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு? ஆதானே வந்திருக்கு. உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா உக்குரல் மெய்விட்டோடும். மெய்னா இக்கு. ஓகேவா? மெய்யெழுத்து. அதை விட்டு ஊ என்ன ஆகுது? வெளியில போகுது. அதுதான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். புரிஞ்சா? ஸோ என்ன பண்ணுங்க, நிலைமொழியில் அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்டில் லாஸ்ட்டாக இருக்கிற எழுத்தை பிரிக்கிறோம். கூவை இக்கு ப்ளஸ் ஊன்னு பிரிக்கிறோம். ஓகேவா? அடுத்து அந்த பக்கம் ப்ளஸுக்கு அப்புறம் இருக்குல்ல, அதில் வந்து உயிரெழுத்து வந்துருந்துச்சுன்னா இந்த உக்குரல் என்ன ஆகும்? இந்த மெய்யை விட்டுட்டு ஓடிடும். அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? ஆங்கு ப்ளஸ் அவற்றுள்னு இருக்கும். இப்போ இந்த இக்கும் ஆவும் சேர்ந்தா காணு மாறிடுமா? நமக்கு தேவையானது வந்துருச்சா? ஸோ அந்த இக்கும் ஆவும் சேர்றது, ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்றதுக்கு பேர் தான் என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. மெய்யெழுத்து தான் இங்கே உடல்னு சொல்கிறாங்க. ஆங்கிறதான் உயிரெழுத்து. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புகழெனின். இதுவும் அதே மாதிரி தான், புகழ் ப்ளஸ் எனின் இருக்குது. இதில் லாஸ்ட்டாகவே மெய்யெழுத்து தான் இருக்குது இல்லையா? இந்த புகழில் லாஸ்ட்டாகவே என்ன இருக்குது? மெய்யெழுத்து தான் இருக்குது. இங்கே உயிரெழுத்து இருக்குது. அப்போ அந்த மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்றதுக்கு பேர் என்ன? உடல் மேல் ஒன்றுவது உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேவா? அடுத்து இயைவதாயினும். இதுலேயே அதே மாதிரி துவைத்து ப்ளஸ் ஊன்னு பிரிங்க. உயிர் வருது, ஆங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு. அதனால உக்குரல் மெய் விட்டோடும், இந்த ஊ வந்து வெளியில் போயிடுது. அதுக்கப்புறம் இத்து ப்ளஸ் ஆ ரெண்டும் சேர்ந்து தானு மாறிடுது. ஸோ இதே தான், உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அடுத்து உன்னை அல்லால். இது எப்படி நம்ம பிரிச்சு எழுதுவோம்? உன்னை கூட்டல் அல்லால். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐங்கிற எழுத்துல முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஐங்கிற சவுண்டில் முடிஞ்சிருக்கு. உன்னை அப்படின்னா ஐங்கிற சவுண்டில் முடிஞ்சிருக்கு. ஐங்கிற சவுண்டில் முடிஞ்சுது அப்படின்னாவே இது கண்டிப்பாக எழுதணும். ஐ இல்லைனா இ இந்த மாதிரி எழுத்தெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ வழி எவ்வும். ஐ வழி எவ்வும். ஐ வழி எவ்வும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எவ்வும் அப்படின்னா ஈங்கிற ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்னு அர்த்தம். அப்போ உன்னை ப்ளஸ் அல்லால் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஈங்கிற ஒரு எழுத்து சேர்ந்துருச்சு. ஓகேவா? அப்போ இப்போ ஈ சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து உடலும் உயிரும் சேர்ந்து யா அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம மறுபடியும் என்ன எழுதணும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேவா? இப்போ 2 விதி வந்துருச்சு. ஐ வழி எவ்வும் ஈ வரதுக்காக, எகைன் அந்த ஈயும் ஆவும் சேர்றதுக்கு பேர் தான் என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதே மாதிரி ஒருமையுடன். ஓகேவா? ஒருமையுடன் இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஒருமை இதில் லாஸ்ட்டாக மை ஐங்கிற சவுண்டு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இதே சேம் தான் இது. அதே மாதிரி தான் தனியாளி. தனி ஈன்னு சவுண்டு வருதா? அப்போ ஐ 3ல் எந்த சவுண்டு வந்தாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்துட்டோம்னா இங்கே ஆ இருக்குது. அப்போ தனியாளி அப்படின்னு மாறிடும். ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட். இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே 3 விதி தான். என்னென்ன பார்த்தோம்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே 1, உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் 1, ஐ வழி எவ்வும் 1. இந்த 3 வச்சு இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஒன்றே ஒன்று மட்டும் உங்கள் புக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. பூங்கிறது வருது. ஓகேவா? பூம்பாவாய் அப்படின்னா பூ கூட்டல் பாவாய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பூ அப்படியே இருக்கட்டும். பூ பெயர் முன் இனமின்மையும் தோன்றும். பூவை மட்டும் தனியாக வச்சுட்டு மீதி இருக்க பாவாயை பிரிச்சுக்கோ. அந்த இம்மு வருதுல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? பூ பெயர் முன் இனமின்மையும் தோன்றும். பாவோட இணை எழுத்து என்னது? இப்போ காவோட இணை எழுத்துனா கா. ஓகேவா? காங்கா. அடுத்து சானா ஞா, டானா நா, அதான் இணை எழுத்து. அப்போ பாக்கு இணை எழுத்து என்ன? இம். ஸோ பூம்பாவாய். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு இதில் இந்த அருங்கானம், புதுப்பெயல், செம்பருதி, செந்தமிழ், வெங்கதிர் இந்த மாதிரி பண்பு தொகை வர மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அருமை ப்ளஸ் கானம், இல்லை இப்போ செந்தமிழ் அப்படின்னா செம்மை ப்ளஸ் தமிழ் இந்த மாதிரி பிரிக்கிறோமா? மை விகுதி வந்துச்சு அப்படின்னாவே என்ன விதி யூஸ் பண்ணணும்? ஈறு போதல். மை வந்துச்சுனாவே அந்த மையை தூக்கிடணும். அதுக்கு தான் என்ன விதி? ஈறு போதல். அப்போ அரு கூட்டல் காணம்னு இருந்துச்சு. நம்ம அரு காணம்னு எழுத முடியாது. நடுவில் என்ன பண்ணணும்? இணை எழுத்து வரணுமா? அதனால தான் அதுக்கு என்ன விதி அப்படின்னா இனமிகள். ஓகேவா? காவோட இணை எழுத்து என்ன? இங்கு. அதுக்கு பேர் என்ன? இனமிகள். அதில் பூ வந்ததுனால தான் பூ
பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். அப்படி பூ வராமல் வேற ஏதாவது நம்ம இந்த மாதிரி இன எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன விதி சொல்லணும்? இனமிகள். அதே மாதிரி தான் புது பெயல் பாருங்க. ஈறுபோது அந்த ஈறுபோதல் விதிப்படி மை போயிருச்சு, புது குட்டல் பெயல். இப்போ இனமிகள் வரல, இப்போ பே இருந்து இந்த இடத்துல இம் வந்துருச்சுன்னா அதை இனமிகள்னு சொல்லலாம். இப்போ பே இருக்கு, அதுக்கு இப்பு வரணும். ஓகேவா? புது பெயல் இப்பு வரணும். அதுக்கு என்ன அப்படின்னா க ச த ப இந்த 4 எழுத்தும் அந்த ப்ளஸுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது அதே எழுத்து தான், அதே மெய் எழுத்து தான் முன்னாடி வரணும். இப்போ பாதான இங்கே இருக்கு, ஸோ அப்போ அதே எழுத்து தான் முன்னாடி வரணும். ஸோ அதுக்கு என்ன விதி அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப மிகும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப மிகும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், தலைக்கோல் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுலேயும் நம்ம எப்படி எழுதுவோம்? இக்கு மட்டும் ஆட் ஆகணும். கோ இருக்கு, அதே லெட்டரில் மெய் எழுத்து வரணும், இக்கு மட்டும் வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இதே சேம் விதி தான். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப மிகும். அதே மாதிரி செம்பருதி செம்மை கூட்டல் பருதி மையம் மட்டும் தான் போகணும், மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ மை மட்டும் போகணும்னா ஈறுபோதல் விதி. அடுத்த செந்தமிழை செம்மை கூட்டல் தமிழை மை மட்டும் போயிடும் ஈறுபோதல். இப்போ என்ன ஆகணும்னா இந்த செம் இம் இருக்குல்ல, அந்த இம் என்னவா மாறணும்? இந்தா மாறணும். அப்போ மெய்யெழுத்து திரியுது, மாறுது. ஓகேவா? ஸோ அதனால் இதை எப்படி சொல்லலாம்னா முன் நின்ற மெய் திரிதல். ஓகேவா? அதே மாதிரி தான் வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர்னு இருக்கு. மை வந்து போகணும்னா ஈறுபோதல் விதி. அடுத்து இம்மு மறுபடியும் இங்கா மாறுறதுக்கு என்ன விதி? முன் நின்ற மெய் திரிதல். அடுத்தது பாருங்க, இனம் பிளஸ் நிறை. இதில் ஒன்றுமே வேண்டாம், இம்மு மட்டும் போகணும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். இம்மு மட்டும் போகணும். அப்படின்னா என்ன? மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். அடுத்து உள்ளொன்று. இதில் என்ன ஆகணும் அப்படின்னா உள்ள ஓகே, லோ வரணும்னா இன்னொரு இல் நமக்கு வரணும், எக்ஸ்ட்ரா ஒன்று வரணும்ல. அதுக்கு என்ன அப்படின்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள். இது எல்லாமே ஆல்ரெடி எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? எந்த கலைச்சொல்லையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மொத்தமாகவே உங்கள் புக்கில் 30 கலைச்சொற்கள் தான் இருக்குது. அதில் கண்டிப்பாக 2 மார்க் வரும். ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஈஸியாக மார்க் இருக்கிற பார்ட். அதே மாதிரி தான் இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், உயர்ந்தோர் அப்படி இருக்கா, செற்றவர், இந்த மாதிரி பாதகர், அந்த மாதிரி கடைசியில் வந்து கொஞ்சம் மரியாதையாக முடிகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வினையாளனையும் பெயர். ஓகேவா? இந்த மரியாதையாக முடியறதெல்லாம் என்ன சொல்லுவோம்? வினையாளனையும் பெயர். உயர்ந்தோர். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்க, பாதகர், செற்றவர், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வினையாளனையும் பெயர். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்லேயே வினைத்தொகைக்கு ஒன்று தான் இருக்குது, வளர்த்தலம். வளர்த்தலம் என்னது? வினைத்தொகை. அடுத்து அடுக்கு தொடர் தெரியும் தானே, ஊன்ற இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்ததே திரும்ப வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பாருங்க, முத்து முத்தாய், இந்த மாதிரி வந்ததே திரும்ப திரும்ப வரணும். ஆனால் இப்போ முத்து முத்தாயின்னு இருக்குது, முத்துன்னு பிரித்து பார்த்தா மீனிங் வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் அது அடுக்கு தொடர். இப்போ கலகல சடசட கடகடன் போ அப்படிலாம் சொல்கிறாங்களா, அப்போ கடை இதை மட்டும் பிரித்து பார்த்தோம்னா ஏதாவது மீனிங் இருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இரட்டை கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருவகமும் உவமை தொகையும் ஒன்று இருக்குது. உருவகம் அப்படின்னா அதாவது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்த எக்ஸாம்பிளாக சொல்கிறதான் உருவகம். இப்போ வியர்வை வெள்ளம், வெள்ள அளவுக்கெல்லாம் வியர்வை வராது, இருந்தாலும் வியர்வை வெள்ளமாக போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் உருவகம். அடுத்து மலரடி. மலரடி அப்படிங்கிறது உவமை தொகை. அந்த பாதம் வந்து அடினா பாதம், பாதம் வந்து மலர் மாதிரி பூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சொல்கிறது உவமை தொகை. ஓகேவா? அடுத்து அல்ல முடிஞ்சா தொழிற்பெயர். உண்டல், துஞ்சல், வருதல், இந்த மாதிரி சென்றல், இந்த மாதிரி வந்து அல் சவுண்டில் முடிஞ்சிச்சுன்னா அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? தொழிற்பெயர்கள். ஓகேவா? அப்புறம் முடியாமல் இருந்துச்சுன்னா பொய்யா, முயலா, அந்த மாதிரி முடியாமல், அதாவது கடைசியில் ஏதாவது ஒரு எழுத்து வந்திருக்கணும், ஆனால் அங்கே வரல, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கடைசினாவே ஈருன்னு சொல்லுவோமா. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம், முயலாவும் பொய்யாவும். அடுத்து வலை. இந்த ஈங்கிற எழுத்து வந்தாலே அது என்னதான்? சொல்லிசை அளபடை. ஈங்கிற எழுத்து வந்தாலே சொல்லிசை அளபடை. அடுத்து இடைக்குறையில இவங்க 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத, அதாவது இல்லாதன்னு இருக்கணும், அங்கே இல்லை விட்டுட்டாங்க, ஸோ நடுவில் ஒன்று குறைஞ்சி போச்சு, அதனால அதை இடைக்குறை. இல்லாத என்பதன் இடைக்குறை. அடுத்து ஒன்று இருக்க உள்ளது, உள்ளது என்பதன் இடைக்குறை. உள்ளதுன்னு வரணும், அதுக்கு பதிலாக உள்ளதுன்னு வந்துருச்சு, அது இடைக்குறை. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. தொல்நெறி, அதாவது பிரிச்சா மைமிகுதி வரதெல்லாம் பண்பு தொகை தான். தொல்நெறி, வெங்குருதி, இங்கே பார்த்தீங்கன்னா வெங்கதிர், செம்பருதி, செந்நிறம், செந்தமிழ், புதுப்பெயல், கொடுங்கோல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. ஓகேவா? அடுத்து வினையச்சம். வினையச்சங்கிறது எப்படி இருக்கும்? நான் ஆல்ரெடி சொன்னதான், அந்த பகுதி ஒரு பிளக்கணும்ல, ஊ சவுண்டில் முடியறதெல்லாம் வினையச்சம், ஆ சவுண்டில் முடியறதெல்லாம் பெயரச்சம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, சிவந்து ஊ சவுண்டில் முடியுதா, வினையச்சம். அடுத்து பாருங்க, வெந்து, சினந்து, போந்து, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வினையச்சம். அடுத்து பெயரச்சம் பாருங்க, சொற்ற, திருந்திய, அந்த சவுண்டு பாருங்க, ஆ சவுண்டு வருதா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்சம். ஓகேவா? அடுத்து உரிச்சொற்றொடர். மா, தவ, உரி, இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா, மானா மாலை ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் உரிச்சொற்றொடர்னு இடத்துல. இப்போ மன்னர்னு சொல்லலாம், மா மன்னர், எக்ஸ்ட்ரா வேர்டு சேர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சிறந்ததுன்னு சொல்லலாம், சாலச் சிறந்தது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் உரிச்சொற்றொடர். மாமயிலை, நம்ம புக்கில் இருக்கிறது மாமயிலை மட்டும்தான். அடுத்து ஆடலும் பாடலும், இம்முன்னு வருது, அப்போ எத்தனை இம் இருக்குன்னு நம்ம என்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணும்மை. ஓகேவா? அடுத்து நுந்தைனா என்னது? நும் தந்தைன்னு சொல்லணும், அது வந்து கொஞ்சம் மருவி நுந்தை அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு.
அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அம்ம அப்படின்னா அசைநிலை. அம்ம அப்படிங்கிறது என்ன? அசைநிலை. அடுத்து ஓர்மீன். ஓர்மீன் அப்படிங்கிறது ஏவல் பன்மை வினைமுற்று. ஓர்மீன் அப்படிங்கிறது என்ன? ஏவல் பன்மை வினைமுற்று. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த 2 மார்க் கொஷின்ஸில் 7 to 14 மார்க் வரும்ல, அதில் இருக்கிறதா பார்த்துட்டு இருக்கோம். இதில் இந்த கொஷின்ஸும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. திருவளர் செல்வன், திருவளர் செல்வை இவற்றில் சரியான தொடர் எது? அதற்கான இலக்கணம் யாது? இதில் திருவளர் செல்வன் அப்படிங்கிறதா கரெக்ட். இச்சு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா வினைத்தொகை சொல்லுக்கு இடையில் வல்லினம் மிகுதல் கூடாது. வினைத்தொகை சொல்லுக்கு நடுவில் என்ன பண்ணக்கூடாது? வல்லினம் வரக்கூடாது, இச்சு வரக்கூடாது. அடுத்து இந்த கொஷினும் பாருங்க, முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். இந்த கொஷினும் அடிக்கடி கேட்டிருக்காங்க 2 மார்க்ல. அதே மாதிரி எண்வகை மெய்ப்பாடுகள், மறுக்கை என்னும் மெய்ப்பாடு, இதுவும் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதனால தான் அந்த கொஷின்ல எடுத்திருக்கேன். அடுத்து மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இது தெரியும் தானே? 3 சொல் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, தலை தலை தலைன்னு. ஆனால் மீனிங் வேற மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்களா சென்டென்ஸ் மேக் பண்ணுறது தான். நீங்களா உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியல அப்படின்னா இதில் இருக்க சென்டென்ஸையே நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி 4 சொற்கள் கொடுத்து 4 கலந்து 2 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் அங்கங்கே தேடி படிக்க மறந்துடுவீங்கிறதுக்காக தான் ஒரே பிடிஎஃபாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இது மரபு பிழை அப்படின்னா வாழைக்காடுன்னு இருக்கிறதால வாழை தோட்டத்தில். குயில்கள் என்ன பண்ணும்? அலறி கொண்டிருக்கும்னு போட்டிருக்காங்க. என்ன சொல்லணும்? குயில்கள் கூவிக்கொண்டிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. இங்கே பார்த்தீங்கன்னா நம் மாநிலம் எந்த நீ போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆனால் இந்த நீ தான் வரணும். ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்கேன். அடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. சேர்த்து அப்படின்னா கொடுத்துருக்க சொல்ல அப்படியே எழுதுனா போதும். இப்போ பலகைன்னு இருக்கா, பலகை, மேசை பலகை, அந்த மரப்பலகை, அதை பற்றி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதுறது. அதை பிரிக்கணும். பல ப்ளஸ் கை அப்படின்னு சொல்லு. பல கைகள் சேர்ந்து வெற்றியை பெற்றன அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி அப்படி மாதிரி நீங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பிரிச்சு எழுதணும். இதுவும் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே அந்த 2 மார்க் கேட்கறதுக்கு எதெல்லாம் பாசிபிள் இருக்கோ அது எல்லாமே எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க. இதுலேயும் அதே மாதிரி தான். அந்த 2 வேர்டுக்கும் என்ன மீனிங்னு பார்த்து அதை வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு மாற்றுறது. இதுலேயே கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரும். அடுத்து மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இதுவும் அப்படிதான். ஆறாமற நண்பர்களுடன் ரொம்ப கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஜாலியாக பேசுறது. ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆறாமற உட்காந்து பேசுறது. அடுத்து ஆணி அடித்தார் போல் நல்லா மனசில் வந்து பதியறது. அகலக்கால் என்ன சொல்கிறது, திடீர்னு இந்த எல்லா வேலையும் ஒன்றா தூக்கி போட்டுக்கிறது. அதான் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வழி வழியாக, அதாவது மரபு ரீதியாக ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் வழி வழியாக வந்துட்டுருக்கு. அடுத்து கண் துடைப்பு, அதாவது சும்மா கண் துடைப்புக்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இதுவும் அதே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உவமை தொடரை சுற்றுலா அமைத்து எழுதுக. தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போலன்னு தாமரை இலை தண்ணி வந்து ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி சிலர் வந்து ஒட்டவே மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து கிணற்று தவளை போல, அதாவது கிணத்துக்குள்ள இருந்துட்டு தவளை கிணறு தான் உலகமே நினைக்குமா. அந்த மாதிரி இல்லாமல் மாணவர்கள் வந்து பொது அறிவு வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து எலியும் பூனையும் போல, டாம் அண்ட் ஜெர்ரி உங்களுக்கு தெரியும், சண்டை போட்டுக்கிறது. அடுத்து அச்சாணி இல்லாத தேர் போல. அச்சாணி இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. சேமிப்பு இல்லாத வீடு, அச்சாணி இல்லாத தேர் போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அதாவது அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருச்சு ஆசிரியர் நடத்திய பாடங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரி கீழ்காணும் சொல்லுகளை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இப்போ அந்த முன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அங்கே பாருங்க, அவன் முன் வந்து கூறினான். அவன் என்ன பண்ணான்? முன்னாடி வந்து சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததுல பாரு, அதை சேர்த்து அவன் முன் வந்து கூறினான், அவன் முன்னாடி வந்து இவன் சொல்லிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிறுவினாக்கள். இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் விஷயம்க்கே கொடுத்துருந்தேன். அதே சிறுவினா தான். மொத்தம் 17 சிறுவினா கொடுத்துருக்கேன். இந்த சிறுவினா மட்டும் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 4 சிறுவினாவும் அட்டன் பண்ணிடலாம், 16 மார்க்கும் வாங்கிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 3ல் என்னென்ன கேட்பாங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டல் கேட்பாங்க. திணை, துறை, தமிழாக்கம், பழமொழி, விண்ணப்பம் இதெல்லாம் கேட்பாங்க. விண்ணப்பமும் நான் கீழே கொடுத்துருக்கேன். பழமொழியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க பழமொழிகள் தான். இதில் வச்சு நீ வந்து ஒரு கதை மாதிரி எழுதணும். ஓகேவா? அடுத்து இலக்கிய நயம் பாராட்டல். திணை, துறையும் நான் எல்லாமே உள்ள அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இலக்கிய நயம் பாராட்டல் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன எழுதணும் அப்படின்னா மையக்கருத்து எழுதணும். அந்த பாட்டை ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணி பாருங்க. அந்த பாட்டில் எதை பற்றி தான் சொல்லியிருக்காங்கன்னு, என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எழுதினீங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரண்ட கருத்து. திரண்ட கருத்தில் ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி உனக்கு என்ன புரியுதோ எல்லா லைனோட மீனிங்கும் எழுதி வச்சிருங்க. அடுத்து எதுகை முனைலாம் தெரியல. முதல் எழுத்து ஒரே மாதிரி வருது முனை, 2வது எழுத்து ஒரே மாதிரி வருது எதுகை. அணிநயம் எது கேட்டிருந்தாலும் சரி, இயல்பு நவிர்ச்சி அணி பயின்று வந்துள்ளதுன்னு எழுதிக்கோங்க. அடுத்து நீயா அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துரு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி. ஆணைக்கும் அடிசிருக்கும். எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட சின்ன சின்ன தப்புகள் வந்து வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை உனக்கு புரிஞ்ச கதையில் நீ என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஒரு பக்கத்துக்கு அந்த கதையை மட்டும் எழுதி வச்சிரு. தான் இது. எங்கள் அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் மேன், நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஆணைக்கும் அடிசிருக்குங்கிற மாதிரி. இந்த கொரோனா காலத்தில் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எப்படி வேணாலும் எழுதலாம். நான் நெகட்டிவாக சொல்லலை. ஏதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கதை வந்து நீ எழுதலாம். அடுத்து திணை விதைத்தவன் திணை இருப்பான். ஒரு தப்பு பண்ணவன் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அடுத்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நம்ம எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை குறை சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. எறும்பு ஊற கல்லும் தேயும். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது நடந்துரும். ஓகேவா? ஊழி பெயரனும் தாம் பெயரார்.
ஊரே மாறினாலும் தான் வந்து நல்ல வழியில தான் போவேன், நான் மாற மாட்டேன். ஊரே கெட்டு போனாலும் நான் மாற மாட்டேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஒருத்தனுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிறு ஆயுதம் கூட அவனுக்கு என்ன பண்ணும், பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இதெல்லாம் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனசு சந்தோஷமா இருந்தால் தான் ஃபேஸும் வந்து தெளிவாக இருக்கும். அடுத்து இந்த திணைத்துறையெல்லாம் மேக்ஸிமம் உங்கள் புக்கில் இருக்க எல்லா திணைத்துறையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் போட்டுட்டேன். எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த திணைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீ வந்து மனப்பாட பாட்டை நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது மனப்பாட பாட்டுனா இதில் இருக்க அந்த எடுத்துக்காட்டை கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அணி இதில் பயின்று வந்திருக்கு அப்படி கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அணியை கொடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதி நீயே வந்து அதோட அணி பொருத்தம் அணி விளக்கம்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்படி கேட்டாலும் எழுதுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேவா? இதில் இந்த திணையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழாக்கம் தருக. மொத்தமாகவே உங்கள் புக்கில் இந்த 5 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த 5லேருந்து ஏதாவது 4 கொடுத்து 4 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து விண்ணப்பம். இந்த ஒரே ஒரு விண்ணப்பம் தான் இருக்குது. அடுத்து நெடுவினா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஏழில் இருக்க எல்லா நெடுவினாவும் படிச்சிருங்க. நீ அப்படியே உட்காந்து மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குறிப்பு சட்டகம் போடுறதுக்கு நல்லா தெளிவாக முன்னுரை என்ன, முடிவுரை என்ன, நடுவில் ஒரு 4 ஹெட்டிங், 5 ஹெட்டிங் கூட படிக்கலாம். 5 ஹெட்டிங் படிச்சுக்கோங்க. குறிப்பு சட்டகம் நீட்டாக போட்டுரு. சப்போஸ் வந்து இது இருந்துச்சுன்னா துணைப்பாடமாக இருந்துச்சுன்னா துணைப்பாடத்தோட பேர், அதோட ஆத்தர் நேம், அது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் 1 மார்க்லேயே கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக படிங்க. அடுத்து கதை மாந்தர்கள் எழுதிக்கோங்க. இதை மட்டும் ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீ போடுற ஹெட்டிங்கில் உனக்கு என்ன அதில் இருக்க கதை புரிஞ்சுதோ அதை நீ எழுதலாம். ஓகேவா? நீ அப்படியே மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு ஆப்ஷன் அந்த 4 ஏழோட எல்லா கொஸ்டினுமே படிச்சிடலாம். அப்போ வந்து நம்ம தெளிவாக போகலாம். எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமாக போகலாம். இல்லை என்னால் அப்படி முடியாது அப்படிங்கிறவங்க துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? முதல்கள், உரிமை தாகம், நடிகர் திலகம், கோடைமலை. அதே மாதிரி செய்யுள் உரைநடையில் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இருக்க எல்லாமே படிச்சுக்கோ. திருக்குறளோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா திருக்குறள் படிச்சிருப்பீங்களா, மனப்பாடப்பட்ட அந்த மனப்பாட திருக்குறளை எழுதி அந்த குறளுக்கான விளக்கம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு 3-4 குறள் எழுதி அதுக்கான விளக்கம் எழுதுனீங்க. கொஞ்சம் பேப்பரும் நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அடுத்து தமிழின் சீரழமை, மயிலை சீனி வெங்கடசாமி, நெடுநல் வாடை குறித்த இது. நெடுநல் வாடை குறித்தெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது இந்த தடவை நான் உண்மையிலுமே எதிர்பார்க்குறேன். வந்தாலும் வரலாம். ராமன் பிற உயிர்களிடம் உறவு கொண்டது, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பு, அரங்கோட அமைப்பு, நிர்வாக மேலாண்மை. அதே மாதிரி தான் இந்த நிர்வாக மேலாண்மையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக திருக்குறளும் மனப்பாட பாடலும். இதெல்லாம் எந்த ஆப்ஷனுமே இல்லைங்க. திருக்குறள் எல்லா மனப்பாட திருக்குறளையும் படி. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா லாஸ்ட்டாக முடிகிற வார்த்தையை வச்சு தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த முடிகிற வார்த்தையை வச்சு எல்லா திருக்குறளுமே உனக்கு சொல்ல தெரியணும். மனப்பாட பாட்டை எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. மனப்பாட பாட்டு வித் பாவகையோட படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். எல்லா எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.